ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கிராம உதவியாளர், அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை, கிராம உதவியாளர் வேலை. அந்த வேலை எப்போ வரப்போகுது, அதுக்கு என்ன மாதிரிலாம் அப்ளை செய்கிறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும், எப்போ அதுக்கான தேதி வெளியிடுறாங்க, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஜாப்பு. அதுக்கான காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 2299 காலி பணியிடங்கள் உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு. அதாவது 3வது மாதம், கடந்த மார்ச் மாதமே தலைமைச் செயலகத்திலேருந்து ஜியோ போயிடுச்சு. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியகத்துக்கும் ஜியோ போயிடுச்சு. சீக்கிரமே அதுக்கான கிராம உதவியாளருக்கான வேக்கன்சி நமக்கு வந்துச்சு. ஆல்ரெடி வேக்கன்சி வந்துச்சு. சீக்கிரமே அதுக்கான அப்ளிகேஷன் நம்ம ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி உங்களுக்கு ஆஃப்லைனில் கொடுக்க போகிறாங்க. அதோட சேலரின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 11,100 முதல் 35,100 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவி ப்ரமோஷன் உங்களுக்கு எப்போ கிடைக்குன்னா, 10 ஆண்டுகளுக்கு பின்பு கிராம நிர்வாக அதிகாரியாக பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு குறைஞ்சபட்சம் 21 வயதாகவும் அதிகபட்சம் 32 வயதாகவும் இருக்க வேணும். எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரிக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்கங்க. அதை பற்றி கவலையப்படாதீங்க. அது ஜியோ வரும்போது உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதுலேருந்து அதிகமாகவே இருக்கும். தேர்வு செய்யும் முறைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அவ்வளோதாங்க உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப பெருசாக இருக்காது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதுக்கு முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா, பெற்றோரை இழந்தோர், அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவை, அவங்களுக்குள்ள விடோ கேட்டகரி, கொரோனாவில் பெற்றோரை இறந்தவங்க, இல்லை ஆல்ரெடி அந்த மாதிரி கேட்டகரிக்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களே போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரையிலும் குறைந்தபட்ச கல்வி தகுதி நீங்கள் 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். உங்களுக்கு ஈஸியாகவே இந்த வேலை கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியான ஜாப்பு. ஸோ யாருமே இந்த ஜாப்பை நழுவ விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கு இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் எயித்து படிச்சிருந்தாலே போதும். நம்ம மேக்ஸிமம் 8th படிச்சிருப்போம். நீங்கள் 8th பாஸு இல்லை 8th நீங்கள் ஃபெயிலு அப்படி இருந்தால் கூட போதும். உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதாங்க விஷயமே. உங்களுக்கு 5வது தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் அது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தாங்க எக்ஸாமும் இருக்கும். ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இதுக்கு மாவட்ட வாரியாக நமக்கு காலி பண்ணி, அரியலூர் 21, சென்னை 20, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 60, 61, கடலூர் 66, அந்த மாதிரி மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா 305 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை 101, திருப்பூர் 102, அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே உங்களுக்கு அதிகமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சான்ஸை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் 5வது வரை நீங்கள் உள்ள ஸ்கூல் புக்கை படித்தாலே உங்களுக்கு போதுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எக்ஸாம் எழுதினவங்க, இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, இது வரைக்கும் எந்த எக்ஸாமே எழுதினா இதான் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறோம், அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கூட இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டிசம்பர் மாதத்தில் வெளியிடுறாங்க. ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ டிசம்பருக்குள்ளே இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டுடுவாங்க கவர்மெண்ட். கண்டிப்பாக எல்லோருமே இதை அட்டன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆனோன்னா நம்ம சேனல்லாம் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.